தூத்துக்குடி மாவட்டத்தில் சொத்து தகராறில் அண்ணியை வெட்டி கொலை செய்த கொழுந்தன் போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் பேருந்து நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே எப்போதும் வென்றான் கிழக்கு தெருவை சேர்ந்தவர் வைரமுத்து. இவரது மனைவி 35 வயதான சின்னமணி. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வைரமுத்து விபத்தில் இறந்துவிட்டார். சின்னமணிக்கு அவரது கணவரின் தம்பி ராஜேஷ் கண்ணன் என்பவருக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்ததால் சின்னமணி புதுக்கோட்டைக்கு சென்று தனது குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கதிர்வேல் என்பவருடன் சின்னமணிக்கு தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த ராஜேஷ் கண்ணன் அது குறித்தும் அண்ணியிடம் தொடர்ந்து தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கிச் செல்வதற்காக சின்னமணி வியாழன் அன்று காலை எப்போதும் வென்றானுக்கு சென்று வந்துள்ளார். இது குறித்து தகவல் கிடைத்ததும் ரேஷன் கடைக்கு சென்ற ராஜேஷ் கண்ணன் அண்ணியை வழிமறித்து பிரச்சனை செய்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்து சண்டையை தவிர்த்துவிட்டு சின்னமணி எப்போதும் வென்றான் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றுள்ளார். அண்ணி மீது கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்த ராஜேஷ் கண்ணன் பேருந்து நிறுத்தத்திற்கு அருவாளுடன் சென்றுள்ளார். அங்கு நின்று கொண்டிருந்த சின்னமணியை பட்ட பகலில் பலர் முன்னிலையில் சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். கொலை செய்துவிட்டு அரிவாளுடன் எப்போதும் வென்றான் காவல் நிலையத்திற்கு சென்ற அவர் போலீசாரிடம் சரணடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சின்னமணியின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்ட பகலில் பஸ் ஸ்டாப்பில் பலர் முன்னிலையில் அண்ணியை கொழுந்தன் வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.